أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون. وكما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் முதல் 10 அடைந்தோம். பிறகு 2வது 10 மஃபிரத்தையும் அடைந்தோம். 3வது 10ஆகிய நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10ஐ அடைந்து அதிலே அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அமல்கள் மூலம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு ரொம்ப நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இறுதி 10 இது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10 என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுடைய கடைசி ஜும்மாவாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டின் ரமலானின் கடைசி ஜும்மாவாக இருக்கின்றது. நம்மை விட்டு பிரியக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ரமலான். ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய தருணம். இதிலே ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற ரமலானாக மாற வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள், முன்னோர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். ரமலானின் முடிவுகள் நெருங்க நெருங்க முன்னிருந்த பெரியார்களிடத்திலே அழுகைகள் இருக்கும், கவலைப்படுவார்கள். புனிதமான மாதம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறதே என்ற ஒரு ஏக்கமும் அழுகையும் அவர்களிடத்திலே மேலோங்கிவிடும். அல்லாஹ் நம்மை மன்னித்தானா என்று அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடிய சிறந்த மாதம் ஹதீஸிலே வருகின்றது. ரமலானுடைய மாதத்தை அடைந்து யார் மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. அந்த மன்னிப்பை பெறாமல் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று விடுமையானால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த நேரத்திலே அல்லாஹ்வின்பால் அதிகம் இபாதத்திலே மூழ்கி நம்முடைய பாவ மன்னிப்பு பெற வேண்டும். தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு கடந்த காலங்களில் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது நாம் தௌபா செய்துவிடுமையானால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஷைத்தான் வாக்களித்துட்டு வந்தான், நீ என்னை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றாய், இந்த மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்தான். லஉவியன்னஹும் அஜ்மஈன், எல்லாரையும் நான் வழிகெடுத்துருவேன். சும்ம லஆதியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், நான் அவர்களுக்கு முன்னாலும் வருவேன். மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் வருவேன், அவர்களுக்கு பின்னால் வருவேன், அவர்களுக்கு வலதுபுறம் வருவேன், அவர்களுக்கு இடதுபுறமும் வருவேன், நாலாபுரத்திலும் வந்து மனிதனை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் சவாலிட்டு உலகத்திற்கு வந்தார். நாலாபுரத்திலும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கின்றது. ஷைத்தானுடைய வலைகள் ஏராளம் விரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ் ரொம்ப பெரிய கிருபையாளன். எப்படி ஷைத்தானுக்கு அவகாசம் கொடுத்தானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கு பெரிய அவகாசம் கொடுத்து விட்டான்.
நீங்கள் தௌபா செய்யுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். எவ்வளவு பெரிய அவகாசம்! ஷைத்தான் நம்மளை நாலாபுரத்திலும் கெடுத்தாலும் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து விடுமையானால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்கள், நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன், அல்லாஹ் வாக்களிச்சிட்டேன். ஷைத்தான் ஒரு பக்கம் கேட்குகிறான், ஆனால் அல்லாஹ் அதற்கு மேல நம்மளை மன்னிப்பதற்குண்டான வழிகளை அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அல்லாஹுடைய மன்னிப்பின் வாசல் திறந்து இருக்கின்றது, தௌபாவின் வாசல் திறந்து இருக்கின்றது. எதுவரையிலும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மனிதன் எப்போ மலக்குள் மௌத்தை பார்க்க ஆரம்பிப்பானோ, சக்கராத்துடைய நிலைமையில மலக்குள் மௌத்தை எப்ப பார்க்க ஆரம்பிப்பானோ அதற்கு முன்பு வரையிலும் அவனுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படலாம் தௌபா செய்தால். அல்லாஹ் எவ்வளவு பெரிய விசாலம் நம்ம கொடுத்திருக்கின்றான். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது, நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய பயம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கின்றது. ரமலானின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தக்வா, இறையச்சம். இறையச்சம் என்று சொன்னால் இபாதத் செய்வது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பது மிகப்பெரிய இறையச்சம். நல்லவர்களுக்கு சில நேரத்திலே பாவ சிந்தனை ஏற்பட்டு விடுமையானால் உடனே உணர்வு பெற்று விடுவார்கள். மனிதன் என்ற அடிப்படையிலே அவனுக்கு இயற்கையிலே ஒரு பாவ சிந்தனை ஏற்படும், உடனே உணர்வு பெற்று விடுவார்கள். நான் பாவத்தின்பால் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உணர்வு பெற்று அவர்கள் மீண்டும் திரும்பி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் நல்லோர்களை பற்றி, இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முபஸிரூன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த நல்லோர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த நல்லோர்கள், அவர்களுக்கு ஷைத்தான் புறத்திலிருந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுமையானால், ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு முன்னால் ஏற்படுமையானால், ததக்கரு உடனே அவர்கள் நினைவு கூறுவார்கள், நாம் எங்க சென்று கொண்டிருக்கிறோம், ஃபைதாஹும் முபஸிரூன், அவர்கள் உடனே விழித்துக் கொள்வார்கள். ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க வந்துட்டான் என்று உடனே உணர்வு பெற்று பாவத்திலிருந்து விலகி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்லோர்களை பற்றி கூறுகின்றார். பாவம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே மனிதன் உணர்வு பெற்று திரும்பி விடுவானையானால் அவன் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு ஆகிவிடுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல நல்ல வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், நல்ல இபாதத்துடைய சூழ்நிலை இருந்தார். திடீரென ஒரு பெண், அந்நிய பெண் அந்த மனிதரை அழைக்க ஆரம்பித்து விட்டார். நீ என்னிடத்தில் வந்து விடு, உனக்கு நான் சன்மானம் கொடுக்குகிறேன். அவர் மறுத்து கொண்டே இருந்தார். மீண்டும் மீண்டும் அந்த பெண் வலியுறுத்த ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றார். ஷைத்தான் இப்ப வர்றான். எவ்வளவு இபாதத்துல இருந்தாரு, ஷைத்தான் இப்ப வர்றான் கெடுக்கிறதுக்கு. ஆரம்பத்துல தவிர்ந்திருந்தார், மீண்டும் வலைகள் வீச வீச அவர் அந்த பெண்ணை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றார். சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு பயம் வருகின்றது. நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டில் இருந்து நாம் எந்த தவறான வழியின்பால் நாம் செல்லுகின்றோமே என்ற திடீரென ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. திடீரென உணர்வு, பயம் வந்து அந்த இடத்திலே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் அல்லவா, நல்லவர்களுக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்படுமையானால் அவர்கள் உணர்வு பெற்று விடுவார்கள், அந்த பாவத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். நல்லவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டு விட்டது. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். எல்லாரும் அவரை எழுப்புகின்றார்கள். எழுப்பி அவரை தெளிவாக ஆக்கப்படுகின்றது. அவரை மீண்டும் எழுந்திருக்கின்றார். மீண்டும் அவருக்கு பயம் மேலோங்குகின்றது. நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், எந்த பாவத்தை நோக்கி சென்று விட்டோமே, காலெடுத்து வைத்து விட்டோமே என்று திடீரென மீண்டும் அவருக்கு அச்சம் ஏற்பட்டு திடீரென மூச்சு வேங்கினார். அதோட நிலைமையில மௌத்தாயிட்டார். அல்லாஹுடைய பயத்தில் அப்படியே மௌத்தாயிட்டார். பாவத்துக்கு போகல. உடனே அவர் அடக்கம் செஞ்சிட்டாங்க இரவோடு இரவாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அறிவிக்கப்படலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலையில செய்து தெரிஞ்சு
இந்த மாதிரி ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லாஹுடைய பயத்துல மயங்கி விழுந்து மௌத்தாயிட்டாரு என்று அதனால் நாங்க உடனே இரவோடு இரவாக அவரை அடக்கிட்டோம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவருடைய கபர் எங்க இருக்கு எனக்கு காட்டுங்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவருடைய கபருக்கு சென்று அந்த இடத்துல அவருக்கு துஆ செய்தார்கள். சொன்னார்கள், அந்த கபருவாசி இடத்திலே சொன்னார்கள், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹுடைய முன்னால் நிற்போம் என்ற ஒரு பயத்தின் அச்சத்தின் காரணமாக யார் பாவத்திலிருந்து தவிர்ந்திருந்தாரோ அவருக்கு ஜன்னதான், 2 சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்படிப்பட்ட நீ பாவத்துக்காக சென்ற நேரத்திலே அல்லாஹுடைய பயத்தை முன்வைத்து நீ பாவத்திலிருந்து தவிர்ந்து விட்டாய், அல்லாஹுடைய பயத்தினால் நீ தவிர்ந்தாய், அதனால் உனக்கு 2 சொர்க்கம் கிடைக்கும் என்ற இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தாங்க அவருடைய கபருக்கு முன்னால் நின்று. சிறிது நேரத்திலே அந்த கபரில் இருந்து அசரீர சப்தம் வந்தது, உமரே நான் அந்த 2 சொர்க்கத்தை அடைந்து கொண்டேன் என்று வரலாறுல இடம் பெற்றிருக்கின்றது. உமரே நான் அந்த 2 சொர்க்கத்தை நான் அடைந்து கொண்டேன். அல்லாஹுடைய வாக்கு பொய் இல்லை, நான் பாவத்திலிருந்து தவிர்ந்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு 2 சொர்க்கத்தை தந்துட்டான், நான் இதை கபர்ல உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக கபரில் இருந்து சப்தம் வந்ததாக நமக்கு அறிவிப்பிலே இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் தக்வா, இதுதான் இறையச்சம். திடீரென ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்பட்டு உடனே உணர்வு பெறணும். இப்பொழுது அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்து. இந்த பயிற்சியை நாம் அடைகிறோம், ரமலானின் மூலம் இந்த தக்வாவை அடைகிறோம். நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு பயிற்சியை கொடுத்தானே, நம்ம இவ்வளவு நாள் இபாதத் செய்தோம், தொழுதோம், வணங்கினோம், குர்ஆன் ஓதினோம், தஸ்பீஹ் செய்தோம், நற்காரியங்கள்ல செலவு செய்தோம், நான் என்னுடைய பாவத்தை எவ்வளவு விட்டேன், நான் எவ்வளவு தௌபா செய்தேன், அல்லாஹ்விடத்தில் நான் எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடித்தேன் என்ற ரமலான்ல. இது ஒவ்வொருவரும் நாம சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோமையானால் அல்லாஹ் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ள தயாராக. தூய்மையான தௌபா தான். அந்த மனிதர் அல்லாஹுடைய பயத்துல மயக்க போட்டு கீழே விழுந்தார பாவத்துக்கு செல்லாம, இதுதான் தூய்மையான தௌபா. இந்த தூய்மையான தௌபா அல்லாஹ் நம்மளை செய்ய சொல்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு போனா பத்தாது, உண்மையிலே மனசுல அதனுடைய பயம் இருக்கணும். அந்த பாவம் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரே அல்லாஹ். சோர்களே, மன்னிப்பின் மாதம், சொர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கப்பட்ட மாதம், இது நம்மை விட்டு விடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நாம் ரொம்ப தன்னை தானே சீர்தூக்கி பார்த்து தௌபாவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காலையிலோ இரவிலோ எந்த நேரத்தில் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நேரங்களை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளணும். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் சொற்ப நாட்கள், இதை நாம் பயந்து சென்ற நாட்கள் போன்று இல்லாமல் இந்த எஞ்சிருக்கக்கூடிய நாள்லையாவது நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தணும். குறிப்பாக இரவு நேர வணக்கங்களை அதிகப்படுத்தணும். இரவு நேரத்தில் ரோடு சுத்தாம வாலிபர்கள் அங்கும் இங்கும் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. புனிதமான அந்த இரவுடைய மகத்துவம் கூட தெரியல. இவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி இரவு வணக்க வழிபாட்டிலே அதிகமாக ஈடுபடுத்தணும். லைலத்துல் கத்ரை அடையக்கூடியவர்களாக மாறணும். ஒற்றைப்படையான இரவுல லைலத்துல் கத்ரை தேடிக்கொண்டு ஹதீஸ்ல வந்திருக்கு. 25வது நாள் போயிருச்சு, வரக்கூடிய இரவு 26, அதற்கு பிறகு 27, 29 இந்த நாட்களையாவது நாம் சரியான முறையில பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துருவான். அப்படியாக நம்முடைய இரவு நேர வணக்கங்களையும் நாம் சரியான முறையில் அமைத்துக் கொண்டு இந்த ஒரு வினாடி கூட வீணாக்கி விடாமல் நம்மளை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிகமா இஸ்திக்ஃபார், தௌபா இதுல ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ரமலானுடைய முடிவு நாள் வந்துடும். ஈதுல் ஃபித்ருடைய நாள் அந்த இரவு வந்து விடுமையானால் அதுவும் எப்படிப்பட்ட நாள், கூலிகள் வழங்கப்படக்கூடிய இரவு. ஒரு மாத காலம் நாம் எவ்வளவு தியாகம் செய்தோம், பசியுடன் பட்டினியுடன் இருந்தோம், இரவுல வணக்க வழிபாட்டில் இருந்தோம், தூக்கத்தை தியாகம் செய்தோம், பல விஷயங்களை தியாகம் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எல்லாம் கூலி கொடுக்க போறான் அல்லாஹ் தஆலா. அந்த ஈதுடைய இரவுல, அந்த கூலி கூட வாங்கக்கூடிய இரவுல நாம் நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது. தூக்கத்திலையும்
வீண் பேச்சுகள்லையும், ரோடு சுத்துறதுலையும், வாட்ஸ்அப்புகள் அனுப்புறதுலையும், ஃபேஸ்புக்குகள் அனுப்புறதுலையும், தவறான காரியங்களுக்காக வேண்டி வாட்ஸ்அப் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, இதுல ஈடுபட்டு விடுமையானால் கூலி கிடைக்காது. வேலை செஞ்சு கூலி கிடைக்கலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. அந்த இரவையும், ஈதுடைய இரவையும் நல்ல அமல்கள்ல ஈடுபடணும். ஹதீஸ்ல வருகின்றது, யார் 2 பெருநாளுடைய இரவை நல்ல அமல்கள்ல ஈடுபடுத்துவார்களோ அவர்களுக்கு தடுமாறக்கூடிய நாளிலே அவருடைய உள்ளங்கள் தடுமாறாமல் நிலைத்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தடுமாறக்கூடிய நாள் 2 கருத்து இருக்கின்றது. ஒன்று, மௌத்துடைய நேரம், மனிதன் தடுமாறி விடுவான். மலக்குள் மௌத்தை பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்து மனிதன் தடுமாறக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்திலே அவருடைய ஈமான் தெளிவாக இருக்கும், தடுமாறாது உள்ளம். 2வது கருத்து, நாளை மஹ்ஷருடைய மைதானம், எல்லாம் தடுமாறிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் தடுமாறாமல் நிலைத்திருக்கும். இது எப்போ கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஈதுடைய இரவை இபாதத்திலே கழித்தார். ஈதுடைய இரவை இபாதத்திலே கழிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சன்மானம் கிடைக்கும். அதனால் அந்த இரவையும் நாம் வீணடிச்சு விடாமல், செய்த எல்லா ஒரு மாத காலத்தினுடைய அந்த தியாகத்துக்கு கூலி வாங்கக்கூடிய இரவுல நாம் வீணாகி விடாமல், நேரத்தை வீணாக்கி விடாமல் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த இரவில இருந்து எப்பொழுது நாம் ஈத் என்று முடிவு செய்யப்படுமோ, நம்ம இஷ்டத்துக்கு முடிவு செய்ய முடியாது. ஈத் என்று காசி என்று ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது. தமிழக காசி என்று ஒன்று அமைக்கப்பட்டு விட்டது உலமாக்களினால். அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த நாட்டில் பார்த்துட்டாங்க, நாம இங்க பெண்ணா கொண்டாட போறோம் என்று நினைத்தால் அது வழிகேடாக மாறிடும். நல்ல விளங்கி கொள்ளணும், தீனை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு தீன் அல்ல, உலமாக்கள் வகுத்ததுதான் தீன். ஒரு மாத காலம் பாடுபட்டதெல்லாம் வீணா போயிடும் அந்த ஒரு நாள்ல. உலமாக்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து உள்ளதை நாம் எடுக்கணும், அதை நாம் ஃபாலோ பண்ணி போகணும். அதுலதான் வெற்றி இருக்கு. அதை நாம் எடுத்து செயல்படணும். அதே மாதிரி யார் நோன்புல நாம் செய்த குற்றங்களுக்காக, ரமலான்ல நாம் செய்த குற்றங்களுக்காக அல்லாஹ் தஆலா இன்னொரு அழகான ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கின்றான். அதுதான் சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ரை நாம் செய்வது கடமையாக இருக்கின்றது. யாருக்கு கடமை? யார் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கின்றார்களோ செலவிலே, அவர்களுக்கு எல்லாருக்கும் இவர் அரிசி கொடுக்கும். தனக்கும் தன்னுடைய பொறுப்பிலே செலவிலே யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அரிசி கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 2 கிலோ 400 கிராம், 2 கிலோ 400 கிராம் ஒரு ஆளுக்கு அரிசி ஏழைகளுக்கு கொடுக்கணும். குடும்பத்துல தனக்கு, மனைவிக்கு, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளே பொறுப்பில் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தனியாக குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உதாரணமாக கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு வைங்க, சின்ன பிள்ளை. இப்ப இந்த 3 பேருக்கும் அவர்கள் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். இது வாஜிப் ஆயிடுச்சு. சதகத்துல் ஃபித்ர் கொடுப்பதினால் அல்லாஹ் தஆலா ரமலான்ல நாம் செய்த எல்லா பாவத்துக்கும் அதை பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குகிறார். ஹதீஸ்ல வருகிறது. அதையும் நாம் சரியான முறையில உலமாக்களிடத்துல கேட்டு அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறும். சதகத்துல் ஃபித்ர் எப்பொழுது கொடுக்கலாம்? ரமலான் பிறை 1 கொடுக்கலாம். ஈது தொழுகைக்கு போறது முன்னாள் வரையிலும், ரமலான் பிறை 1 ஈது தொழுகைக்கு போறதுக்கு முன்னால் வரையிலும் கொடுக்கலாம். ஈது தொழுகைக்கு முன்னாலே கொடுத்து முடிச்சிடணும். அதற்கு பிறகு தாமதப்படுத்தக்கூடாது. அதனுடைய சட்டங்களை உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஒரு புள்ள பிறந்துச்சு, ஈதுடைய இரவுல புள்ள பிறந்துச்சு, ஈதுடைய இரவுல புள்ள பிறந்துச்சு. இப்ப அதுக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? தேவையில்லை. ஏன் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒன்று, ரமலானுடைய அந்த பகுதியை அந்த மனிதன் அடைந்திருக்க வேண்டும். ஈதுடைய இரவின் ஒரு பகுதியையும் அடைந்திருக்க வேண்டும். ரமலானின் ஒரு சிறு பகுதியையும் அடையணும், ஈதுடைய ஒரு சிறு பகுதியையும் அடைந்திருக்கணும். அப்படி அடைந்தால்தான் அந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஈதுடைய இரவுட குழந்தை பிறந்துச்சு, இப்ப அது சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்? அது ரமலானின் பகுதியை அடையவில்லை. அதே மாதிரி ஒரு குழந்தை ரமலான்ல பிறந்துச்சு,
கடைசி நாள்ல பிறந்துச்சு, ஈதுக்கு முன்னாலே மௌத்தாயிடுச்சு, மகரிபுக்கு முன்னாலே மௌத்தாயிடுச்சு, 5:30 மணிக்கே மௌத்தாயிடுச்சுன்னு வைங்க. ஈதுடைய இரவு அந்த குழந்தை அடையல, அதுக்கும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டியதில்லை. ரமலானின் ஒரு பகுதியையும் ஈதுடைய ஒரு பகுதியும் அடைந்தால்தான் சதகத்துல் ஃபித்ர் வாஜிபாகும். இது போன்ற மசாயில்கள் உலமாக்களிடத்தில் விளங்கிக் கொள்ளணும். ஈதுடைய இரவையும் ஈதுடைய பகலையும் வணக்க வழிபாட்டிலே நாம் படிக்கணும். சீக்கிரமாக ஈது தொழுகைக்கு வரணும். ஈதுல் ஃபித்ரை பொறுத்தவரையிலும் நாம் பேரித்தம்பழங்கள் சாப்பிட்டு வர்றது சுன்னத்தாக, ஒற்றைப்படையான முறையில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு வரோம். சீக்கிரமாக வரணும். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். என்னுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகுது? இஷ்ராக் ஆனவிலிருந்து தொழுகலாம். தொழுகையுடைய நேரம் ஆரம்பமாயிடுச்சு. ஹதீஸ்ல வருகின்றது, ஈதுல் ஃபித்ருடைய அதிகாலையில மலக்குகளுடைய கூட்டம், சுபுடைய தொழுகையிலேயே மலக்குடைய கூட்டம் ஊரின் அனைத்து பகுதியிலையும் வாசல்களையும் நிற்கின்றார்கள். அவர்கள் அறிவிப்பு கொடுக்கின்றார்கள், நீங்கள் வாருங்கள், அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி வாருங்கள், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சுபுடைய தொழுகையிலிருந்து மலக்குகள் அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள், ஊருடைய ஒவ்வொரு பகுதியிலும் நின்று கொண்டு. அப்ப சுபுடைய தொழுகைக்கு வரும்போதே ஈதுக்காக வேண்டி தயாராகிட்டு வந்துடுவோம் என்று சொன்னால் பெரிய பாக்கியத்தை அடைந்தவர்களாக ஆயிடுவார். ஈது தொழுகைக்கு வரும்போது, சுபு தொழுகைக்கு வரும்போதே ஈதுடைய குளியல் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடும். ஈதுடைய குளியல் சுன்னத்தாக இருக்கு. அது எப்பொழுது குளிக்கலாம்? இரவின் பாதி சென்று விடுமையானால், உதாரணமா 1 மணி, ஈதுடைய இரவினுடைய 1 மணிக்கு பிறகு ஈதுல் ஃபித்ருடைய சுன்னத்தான குளியலை குளிக்கிறேன் என்று நியத்து வைத்து குளிச்சிட்டோம் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஈதுடைய சுன்னத்தான குளிப்பு நிறைவேறிவிடும். சுபு பிறகு குளிச்சுட்டு வர்றது நேரம் பத்தலன்னு சொன்னா அது மாதிரி இரவினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு இருந்தே அந்த நியத்து வச்சு குளிச்சிடலாம். குளிச்சுட்டு வந்தால் அந்த சுன்னத் நிறைவேறிடும். தீன் மிக இலகுவானது. குளிக்க நேரம் பத்தல, எங்களுக்கு தண்ணி பத்தல, இடம் இல்லை, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இலகுவாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. இமாம்கள் தெளிவுபடுத்திட்டாங்க, இரவினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அவருடைய சுன்னத் ஆரம்பமாயிருச்சு. அந்த மாதிரி நியத்து வச்சு குளிக்கணும். சிறந்த ஆடை அணிவது சுன்னத்தாக இருக்கு. புது ஆடை அணியணும் இல்லை, புதுசா இருக்கணும்ட்டு இல்லை. தொப்பியிலிருந்து செருப்பு வரையிலும் புதுசா சில பேர் போடுவாங்க, அப்படின்னு ஒண்ணு தேவையில்லை. கிதாபுல என்ன வருது? அஹ்சனு சியார், ஆடையிலே சிறந்த ஆடை. நம்மகிட்ட 5 ஆடை இருக்குதுன்னு சொன்னா அதுல எது நல்லா இருக்கோ அது போதும். தீன் மிக இலகுவானது. ஆக அந்த மாதிரி விஷயங்களை நாம் பேணிக் கொள்ளணும். மேலும் இதனுடைய ஈதுடைய மசாயில்களையும் ரமலானுடைய மசாயில்களையும் அதற்கு பிறகு ஈதுக்கு பிறகு அடுத்த நாள் நாம் என்ன செய்யணும்? 6 நோன்பு பிடிக்கணும். ஹதீஸ்ல வருது, யார் ரமலானுடைய நோன்பை நோற்று அதற்கு பிறகு 6 நோன்பு பிடிப்பார்களோ கஸ்யாமி தஹர், அவர் காலம் முழுவதும் நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த மாதிரி நல்ல அமல்கள்ல தன்னை ஈடுபடுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து அல்லாஹுடைய மன்னிப்பை அடைந்த நல்லோர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.